இந்த கரண்ட்டு ஷாக் வந்து 3 நாளாகவே அந்த இடத்துல ப்ராப்ளமாக வந்துருக்கு. இந்த கரண்ட்டு இபி வந்து அப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் ஆனால் உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இறங்கி போச்சு, நாங்கள் இறங்கவே தேவை, வீட்டுக்குள்ள தான் ஷாக் அடிச்சு சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி வாங்க, இந்த கேபிள் நாங்கள் தண்ணி தூக்கி ஊற்றுறோம். இந்த ட்ரம்மில் தான் நாங்கள் தண்ணி தூக்கி ஊற்றணும். எப்படி ஊற்றுவோம்? அந்த கேபிள் எங்கே வருது பாருங்க, இங்கே பாருங்க. நோண்டி கொடுக்க சொன்னால் நோண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கேபிள் இங்கே வருது, இங்கே பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் அதை பாருங்க. மழை பெஞ்சா தண்ணி இதை பாருங்க, இது வரைக்கும் எனக்கு தண்ணி பாருங்களா, இது வரைக்கும் எங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி வரும். இது நனைஞ்சதுன்னா நாங்க கீழே வரதால வீட்டு உள்ளே எங்களுக்கு ஷாக் அடிச்சிடும். உயிர் போன பேருக்கு வந்து இதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் செய்யல. இன்னும் உயிர் போன இடத்துல தான் ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் போட்டுக்கிறாங்க. மிச்ச தெருவெல்லாம் வந்து இன்னும் எதுவுமே செய்யல இது வரைக்கும். பொண்ணு இன்னைக்கோ நாளைக்கு பெரிய பொண்ணாகனா நல்லா பெருசாக படிக்க வச்சு ஆளாகணும், அவ்வளோ கனவு கண்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் மனைவி